விஜய் அரசியல் வருகிறதுனால திமுக கூட்டணிக்கு பாதிக்குமா, அதிமுக கூட்டணிக்கு பாதிக்குமா? அவர் சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். நீங்கள் இன்றைக்கி அவர் பின்னாடி லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவர் பெரிய ஒரு இளைஞர் பட்டாளத்தை வச்சுருக்கிறாரு, அது மறுக்கிறது கிடையாது. அதே வேளையிலேருந்து அது எந்த அளவுக்கு அவருடைய அரசியல் பயணத்தில் அவர் பயந்துருங்கிறது காலம்தான் சொல்லும். நீங்கள் அவர் களத்துக்கு வரணும். நீங்கள் மக்கள் சார்ந்த கோரிக்கைகள், அந்த மக்கள் சார்ந்த கோரிக்கைகள், மக்கள் சார்ந்த அந்த போராட்டங்களை அவர் நேரடியாக களத்தில் ஈடுபடணும். அது காலம்தான் அவருக்கு பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி அவர் அரசியலுக்கு மாதங்கள் தான் ஆகுது. இனி பொறுத்த வரைக்கும் அதுக்கு நான் தவறாக சொல்லலை, நான் அவரை பற்றி தவறாக சொல்லலை. இருந்தாலும் அதுக்குண்டான பயிற்சி, அதுக்குண்டான கடந்த கால சில இயக்கங்களுடைய அனுபவங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் அவருடைய செயல்பாடுகள், அரசியல் செயல்பாடுகள் சிறப்பாக இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கிற அந்த இளைஞர் பட்டாலும் அவருக்கு பயன்பெறும். அதே வேளையில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் அரசியல் சினிமா கவர்ச்சியை மாத்திரம் வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியலில் நீங்கள் வெற்றி பெற முடியுமாங்கிறது கிடையாது. அதில் அரசியல் களத்துலேயும் நம்முடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கணும். அது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, அவர் மதவாத சக்திகளை அவர் எதிர்த்து அவர் பல நேரங்கள் சொல்லியிருக்கிறார். தன்னுடைய கொள்கை எதிரிங்கிற யாருன்னா மதவாத சக்தின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த கொள்கை எதிரிகள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வேறுன்றாதபடி அவங்க வலுவாக நாளைக்கு வளர்ந்து விடக்கூடாதுங்கிறபடி அவருடைய செயல்பாடு இருக்கணும். அது அவர் இப்போ இன்றைக்கி தனியாக நிற்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி தனியாக நிற்கும் பொழுது அப்போது உதாரணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மதவாத சக்திக்கு எதிரான வாக்குகள் பிளவு விட்டுறக்கூடாது. அது பிளவுவிடும் பொழுது அது மதவாத சக்திக்கு உதவுற விதத்தில் அமையாது. இதெல்லாம் அவர் சிந்தித்து அவர் செயல்பட என்னுடைய ஒரு 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 வேண்டுதல் கூட வச்சுக்கிறாரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.